இன்றைக்கி ஒரு அருமையான டாபிக் மக்களே. எதை பற்றி அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனாமா கனல். சமீபத்தில் ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருந்தார் அப்படின்னா, பனாமா கனலில் சீன அரசாங்கத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால நாங்கள் பனாமா கனலை டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாப்புல. சமீபத்தில் அமெரிக்காவுடைய செனட்டர் அண்ட் ஸ்டேட் மார்கோ ரூபியோ பனாமா கனலுக்கு போயிருந்தார். அங்கே போய்ட்டு பனாமாவோட பிரசிடெண்ட், அது இல்லாமல் பனாமா கால்வாய் அதோட சேர்மன் இவங்களெல்லாம் சந்தித்து பேசியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பனாமாவோட பிரசிடெண்ட் முலினோ என்ன அறிவிச்சிருக்கார் அப்படின்னா, நாங்கள் சீனாவோட செஞ்சுக்கிட்ட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராமை, அதாவது 2017 அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அதிலேருந்து நாங்கள் வெளியாகிறோம், நாங்கள் அதை ரெனியூவல் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு இடையில் அமெரிக்காவுடைய செனட் கமிட்டி ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பனாமா கனல் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது, அதோட த்ரெட் என்ன, அதாவது பாதுகாப்பு த்ரெட் என்ன, இது போன்ற ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போணுச்சு. அது எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இருக்குது மக்களே, நீங்கள் அதை பார்க்கலாம். இதில் என்ன நிறைய செனட்டர் என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2017 பனாமாவும் சீன அரசாங்கமும் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீப காலங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹாங்காங் நிறுவனம் பனாமா கால்வாயோட என்ட்ரன்ஸ்லேயும் எக்ஸிட்லேயும் மிகப்பெரிய ஒரு போர்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பனாமா கனலோட இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டு போகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமோட கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பனாமா கால்வாயில் இந்த வர்ற ஷிப் எல்லாமே கரெக்டாக அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி போயிட முடியாது. ஸோ வர்ற ஷிப்ஸு 2 பக்கமும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கணும். இந்த பனாமா கனலில் ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 ஷிப்ஸ் தான் கிராஸ் பண்ண முடியும். இதுக்கு அதிகமாக வர்ற கப்பல்கள் 2 எண்ட்லேயும் கட்டிக்கிட்டு இருக்க அந்த போர்ட்டில் காத்திருப்பாங்க. இதை ஃபெசிலிட் பண்ணுறதுக்கு தான் 2 பக்கமும் போர்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது சீன அரசாங்கத்தினுடைய நிதி உதவியின் மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்குது பனாமா அரசாங்கம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸில் அவர் ட்ரம்பும் சரி, செனட்டர் அந்த கமிட்டியில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, சீன அரசாங்கம் நினச்சிச்சின்னா இந்த பனாமா கால்வாயில் யூஎஸோட நேவியையோ இல்லை யூஎஸ் வர்த்தக கப்பல் போகிறத தடுக்க முடியும். அதாவது உங்கள் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், சூயஸ் கால்வாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் தரை தட்டி நின்றுச்சு குறுக்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு மேலே